அங்கே put the song. Change the song. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. வருமா கேட்கல. சப்பா பீட்டு பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு.
நான் தான் வீடு புரோக்கர். என் பெயர் எஸ் தோனிஸ், நான் தான் நாகப்பன். என் பெயர் ஆர் புவனேஸ்வரன், நான் தான் நாகம்மாள். அப்பனே, முருகா, கந்தா, கடம்பா, வெற்றி வேளா, சரவணா, இன்னைக்காவது ஒரு நல்ல பார்ட்டியை அனுப்பி வைப்பா. ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நிறைய கண்டிஷன் வாங்கி என் வாய்ஸ் கிட்ட கொடுத்தாதான் இன்னைக்கு ஒரு நாளாவது பூரி காட்டையால அடி வாங்காம இருப்பேன். முருகா, உனக்கு உண்டியல்ல 2 ரூபாய் போடுவேன். ஐயா ஐயா, வீட்டுல யாருங்க? நாங்க உள்ள வரலாங்களா? முருகா, உன் கருணையே கருணைப்பா. நான் 2 ரூபாய் போடுவேன்னு சொன்ன உடனே ஒருத்தரை அனுப்பி வச்சுட்டியே. தேங்க்ஸ் முருகா, தேங்க்ஸ். வாங்க வாங்க. ஐயா வணக்கம். வெளியே வீடு புரோக்கர் அப்படின்னு போர்டு பார்த்தோம், அதான் வந்தோம். ஐயா அம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, எங்களுக்கு தங்க வீடு வேணும். ஐயோ ஐயோ, குடிசை வீடு இருக்கு, ஓட்டு வீடு இருக்கு, பங்களா வீடு இருக்கு, பண்ணை வீடு இருக்கு. ஆனா தங்க வீட்டை நான் எங்க போய் தேடுவேன்? தங்க வீட்டை இருக்கிற வெளியில ஒரு மூக்குத்தி வாங்குவேன். நாங்கெல்லாம் 3 வருஷம் வைக்கிறோம். ஐயோ, வந்த ஒரு பார்ட்டின்னு போயிடும் போல இருக்குது. ஐயோ, வந்த ஒரு பார்ட்டின்னு போயிடும் போல இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? முருகா, என் கமிஷன் போயிடும் போல இருக்குது. முருகா, என் கமிஷன் போயிடும் போல இருக்குது. ஐயா, உங்களுக்கு தங்க வீடு தான் வேணுமா? வேற ஏதாவது வீடு வேணாமா? ஐயா, நான் தங்க வீடு கேட்கல, தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும், அதான் கேட்டேன். அப்படியா? ஐயா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி, இப்ப என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி வீடு வேணும்? நான் சொல்றேங்க, அந்த விவரம் இவருக்கெல்லாம் பத்தாது. வீட்டை தேடி தெரு அலையிறது நானு, விவரம் பத்தாது. எப்படி பேசுறாய் பாருங்க. ஐயா, வயசுனா இப்படிதாங்க, நம்மள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. ஐயா, இதுக்கு முன்னாடி இருந்த வீடு ஒரு பெரிய வீடுங்க. எங்க வீட்டை சுத்தி மரம் செடி கொடி இருக்கும். எப்பவும் காத்து ஏசி மாதிரி அடிக்கும். நாங்களும் என் குழந்தைகளும் சந்தோஷமாக இருந்தோம். சரி சரி, இப்ப அந்த வீடு இப்ப என்ன ஆச்சு? நான் அப்பவே இந்த மனுஷன் கிட்ட சொன்ன, இந்த மனுஷன் கேட்டாரா? இப்ப எல்லாம் ஏரியில் தான் வீட்டு மனை போட்டு வீடு கட்டுறாங்க. ஏரியில வீட்டு மனை வாங்காதுன்னு சொன்ன இந்த மனுஷன் கேட்டாரா? மனை வாங்கி வீடு கட்டி 6 மாசத்துல வந்த மழையில வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்க வீடு இருந்த இடமே தெரியல. நாங்களும் என் குழந்தைகளும் இடமே இல்லாமல் தவிக்கிறோம். சரி சரி, இப்ப என்ன மாதிரி இடத்துல எந்த மாதிரி வீடு வேணும் சொல்லுங்க. ஐயா, வீடு மேடான இடத்துல இருக்கணும். மழை வெள்ளம் வந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. நல்ல பெரிய வீடா, கூரை இல்லாத வீடா இருக்கணும். ஐயா, நீங்க சொல்ற கமிஷன் எல்லாம் பார்த்தா மேல கூரை இல்லாத வீடா? முக்கியமா தரையில டைல்ஸ் ஒட்டி இருக்க கூடாது, மண் தரையாக தான் இருக்கணும். எங்க வீட்டை சுத்தி மரம் செடி கொடி இருக்கணும். எங்க வீட்டுக்கு பல வாசப்படி இருக்கணும். ஐயா, நீங்க சொல்ற கண்டிஷன் எல்லாம் பார்த்தா மேல கூரை இல்லாத வீடா, கீழே டைல்ஸ் ஒட்டாத வீடா, பல வாசப்படி உள்ள வீடா? இப்படி ஒரு வீடை நான் பார்த்ததே இல்லையே. எங்க இருக்கும் இப்படி ஒரு வீடு? அதுக்குதான் ஒரு நல்ல புரோக்கர் கிட்ட போகலான்னு சொன்னேன். இந்த புரோக்கர் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டார், வாங்க போகலாம். அம்மா அம்மா இருங்க, என் பாட்டுல மண்ணாளி போட்டுதாருமா. உங்களுக்கு எப்படி வீடு வேணுமோ அப்படியே காட்டுறேன். ஐயா, முக்கியமான விஷயம், வீடு மண்ணால மட்டுமே கட்டி இருக்கணும். எங்களுக்கு வீடு கட்ட தெரியாது, ஆனா கட்டின வீட்டுல குடிப்பாக மட்டும் தெரியும். மண்ணால கட்டின வீடா? ஐயா, நீங்க போற கண்டிஷன் எல்லாம் பார்த்தா எனக்கு இப்பதான் ஒரு சின்ன சந்தேகம் வருது. நீங்க மனுஷங்க தானா? இல்ல நீங்க 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 இன்னும் நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? மக்கு புரோக்கர் நீதாயா? புரிஞ்சா உன்னை சொல்லணும். உனக்கு ஒரு நல்ல புரோக்கரே கிடைக்கலையா? வாயா போலாம். ஐயா, எங்க பெயரை
பார்த்தாலே தெரியலையா? நாகப்பா நாகம்பாள் நாங்க யாரு? எங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. நாங்க வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுறத பார்த்தாங்களே எங்களை அடிச்சு கொண்டு போடுவாங்க. அப்ப நீங்க நீங்க பாங்களா? என்ன இவர் இப்படி ஓடுகிறாய்? ஒண்ணுமே புரியல. உலகத்தில் என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியல. உலகத்தில் என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. நன்றி. என் பெயர் சாகாயத்ரி, நான் தான் முருகன். என் பெயர் காமோகித்ரா, நான் தான் வக்கீல். என் பெயர் வே மோனிஷா, நான் தான் நீதிபதி. என் பெயர் வே காவ்யா, நான் தான் குமஸ்தா. என் பெயர் சா காவ்யாஸ்தி, நான் தான் கணேசன். யாருப்பா இந்த சொம்பு கொண்டாந்து வச்சதே? நீங்க தான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறீங்கல்ல, அதான் சொம்பு வச்சேன். என்ன நாட்டாம சரத்குமாரா இல்ல சின்ன கவுண்டர் விஜயகாந்தா? சொம்ப எடுப்பா. சரிங்க ஐயா. இன்னைக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க? வீட்டுல வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனை, வரும்போது போலீஸ்காரர்கிட்ட பிரச்சனை, ஆட்டோ டிரைவர் கிட்ட பிரச்சனை. அம்மா நிறுத்துமா, கோர்ட்ல என்ன பிரச்சனை? அதுவா, என் கோர்ட்ல 2 பட்டம் இருந்துக்குச்சு. நான் என்ன நீதிபதியா இல்ல டைலரா? வழக்கு என்னன்னு சொல்லுமா. அதுவா, முருகரோட அப்பா சிவன் முருகர் கிட்ட ஒரு ஞான பழத்தை காட்டி ஏமாத்தி புட்டாரா, அந்த வழக்கு தான். வணக்கம் நீதிபதி அவர்களே. என் கட்சிக்காரர் முருகனுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். ஏமா அதுதான் கடையில் வைக்கத்தான் வாங்கி தரத்துக்கு விஷயத்துக்கு வாமா. என் கட்சிக்காரர் முருகனை விசாரிக்க பர்மிஷன் வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். முருகன் முருகன் முருகன். உங்கள் பெயர் என்ன? கந்தன், கடபன், கார்த்திகேயன், சரவணன், வேலன், முருகன், குகன். நிறுத்துப்பா நிறுத்து. உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்லுப்பா. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்க. ஆனா நான் எதை ஒரிஜினல் சொல்றது? எனக்கு அப்பவே ஒரு சின்னதா டவுட் வந்துச்சு. இவர் முருகன் தானே சந்தேகமா இருக்குது. முருகன் கையில வேல் இருக்கணும்ல, இவருதான் வேலே இல்லையே. என்னங்க பண்றது? எனக்கு 2 வாய்ப்பு. ஒரு வீட்டுக்கு 2 வீடு செலவாகுது. அதனாலதான் வேலை சேட்டு கடையில அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன். உங்க சொந்த கதையெல்லாம் நிறுத்துங்க, விஷயத்துக்கு வாங்க. இவரால் அடுத்ததாக கணேசனை விசாரிக்க அனுமதி வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். கணேசன் கணேசன் கணேசன். உங்களை எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியுமா? அது தெரியாதா? வழக்கம் போல கையில குழக்கட்டை கொடுத்து தொப்புல 1 ரூபாய் காயின் வைப்பீங்க. ஏன்பா விலைவாசி ஏறி போச்சு, 5 ரூபாய் காயின் 10 ரூபாய் 10 ரூபாய் காயின் வைக்க கூடாதா? எனக்கு ஐயா, எனக்கு இவர் கணேசன் தானே சந்தேகமா இருக்கு. இவர் கணேசன் இல்லாம மைக்கேல் ஜாக்சனா? அத சொல்லலைங்க. கணேசன்னா தொப்பை இருக்கணும்ல, இவருக்கு தான் தொப்பியே இல்லையே. ஏமா அதுவா, தொப்பை வச்சுக்கிட்டு எங்கேயோ போக முடியல, அதனாலதான் ஜிம்முக்கு போய் தொப்பையை குறைச்சிட்டாரு. தும்பு கை இருக்குல்ல, பார்த்தா தெரியுதுல. உங்க பிரச்சனையெல்லாம் நிறுத்துங்க, மேட்டருக்கு வாங்க. இந்த கணேசன் என் கட்சிக்காரர் முருகனை ஏமாத்தி மாம்பழத்தை வாங்கிட்டாரு, அதாங்க பிரச்சனை. ஐயா, எங்க மம்மியும் டேடியும் ஒரு பழத்தை காட்டி ஞானப்படாதனால யார் இந்த உலகத்தை முதலாக சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க. முருகனா தன்னோட மயில் வாங்கத்துல உலக சுத்தி பார்க்க போயிட்டான். நானும் என்னோட எலி வாங்கத்துல போலான்னு உட்காந்து என் வெயிட்டு தாங்க ஸ்டார்ட்டே ஆகல. அப்பதான் ஒரு பிளான். எந்த ஒரு வேலையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது. ஓகே, எல்லாம் எங்க பிரதர் சொன்னதுங்க, எல்லாம் போறீங்க. எனக்கு பணத்தை கொடுக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. பெட்ரோல் விற்கிற விலைவாசியில இந்த ஒரு பழத்துக்காக 20 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு வந்து பார்த்தா எங்க பிரதர் பழத்தோடு நிக்கிறார். மயிலாடி, இது நியாயமா? அடுக்குமா?
கார்த்திகையா, நீயே ஒரு ஞான பழம், நீயே ஒரு பழத்துக்காக டென்ஷன் ஆகலாமா? என்ன பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா என்று என்னை சமாதானம் பண்ண பார்க்கிறீங்களா? மயிலா, கணேசனோட அப்பா உங்களையும் ஸ்பெஷலா கவனிச்சிட்டாரா? நீங்களாம் ஒரு பக்கம் பேசுறீங்க. ஓகே மயிலா, கணேசனோட அப்பாவை விசாரிக்கணும், அதுக்கு அனுமதி வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். கணேசனோட நைனா, கணேசனோட நைனா, கணேசனோட நைனா. ட்ரிங் 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 ட்ரிங். மயிலாட எனக்கு போன் இருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, என்னது வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சா? வர முடியாதா? சரி சொல்லிடுறேன். மயிலாட், கணேசனோட அப்பா அவரு கோர்ட்டுக்கு வரலான்னு அவருடைய எருது வாகனத்துல வந்து நின்றாராம். வர வழியில அவருடைய எருது வாகனம் ரிப்பேர் ஆயிட்டு நின்னுச்சான். அதனால அவரால் இன்னைக்கு வர முடியாதுன்னு இப்பதானே போன் பண்ணி சொன்னாரு. பாருங்க மயிலாட், தப்பு செய்தவரே அவர் தான். அதனாலதான் கோர்ட்டுக்கு வராம ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாரு. கணேசனை காப்பாத்தணும், அதான் அவருடைய எண்ணம். இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே என் கட்சிக்காரர் முருகன் ஏமாத்தப்பட்டிருக்கா என்று. இன்னைக்கு கணேசனுடைய அப்ப சாட்சி சொல்லாத காரணத்தால் இந்த வழக்கை அடுத்த வருஷம் ஏப்ரல் 4ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன். கோர்ட் கலையலாம். நன்றி.